அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழனைத்தும் அகிலங்களை படைத்து பரிபாலிக்கின்ற ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய தோழர்கள் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த அனைவரின் மீதும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரின் மீதும் ஏற்படட்டுமாக. நாம் எல்லோருமே அடிமைதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இஸ்லாம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுது. அதுதான் நம்மளுடைய நோக்கம். அதை சுற்றி தான் நம்மளுடைய வாழ்க்கை எப்பயுமே அமைஞ்சிட்டு இருக்கும். அதனால தான் நம்ம எல்லா இடங்கள்லையும் பார்க்க முடியும். இங்கே பார்த்தோம்னாலும் ஒரே அடிமைத்தன பிரச்சனை, ஜாதி பிரச்சனை. சமீபமாக நம்ம செய்தியை பார்க்கும்போது ஆஸ்திரேலியாவில் இந்தியர்கள் எல்லாம் வெளியேறுங்க, நாங்கள் வெள்ளையர்கள் தான் இருப்போம், அங்கேயும் அதே பிரச்சனை, நாங்கள் தான் உயர்ந்தவர்கள், நீங்கள் தாழ்ந்தவங்க அப்படிங்கிற பிரச்சனையை பார்த்தீங்க அப்படின்னா உலகம் முழுவதும் எல்லா இடத்திலும் ஏதாவது ஒரு விஷயத்தை வைத்து, முதலாளித்துவத்தை வைத்தோ இல்லை நிறத்தை வைத்தோ இல்லை இனத்தை வைத்தோ ஜாதியை வைத்தோ மதத்தை வைத்தோ ஏதோ ஒரு இடத்துல நான் உயர்ந்தவன் நீ அடிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்து கொண்டு தான் இருக்கு. ஸோ இஸ்லாம் நமக்கு இந்த அடிமை அப்படிங்கிறத எப்படி சொல்லுது, இஸ்லாம் இந்த அடிமைத்துவத்தை எப்படி நமக்கு விளக்குது அப்படின்னா, நீங்க எல்லாருமே அடிமைதான், நீங்க எல்லாருமே அடிமைதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப விரிவா இஸ்லாம் விளக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹுடைய வார்த்தையை நீங்க எதை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அந்த இடத்துல விளங்கக்கூடியது என்ன அப்படின்னா, நீ அடிமைத்துவமாக நீ இருந்தே ஆகணும் அப்படிங்கிறது தான் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு கோர். இதுக்கு முன்னாடி பேசும்போது கூட நிறைய பேர் நம்ம பேசியிருப்போம், இஸ்லாத்தை ஃபாலோ பண்றது பின்பற்றுறது அதுல தான் வெற்றி. இதுக்கு ஃபாலோ பண்றது பின்பற்றுறதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடிமைத்தனம் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ மனிதனுடைய இயல்புலையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடிமைத்தனம் என்ற ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறான். அப்போ எல்லா நேரத்திலும் நீ அடிமையாகத்தான் வாழ வேண்டும். இந்த ஒரு உண்மையை யார் ஏத்துக்கிறாங்களோ, யார் இந்த உண்மையை அவர்களுடைய உள்ளம் அதை ஏற்கும் போது அமைதி அடையுதோ பெரும்பாலும் இஸ்லாத்துக்குள்ள வந்துருவாங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, அடிமைத்துவத்துக்கு அகெயின்ஸ்டா இருக்கக்கூடிய அந்த பெருமை இருக்கு இல்லையா, அதுதான் நேர்வழிக்கும் அகெயின்ஸ்ட். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை இந்த உலகத்திலும் அழிக்க போகுது, நாளைக்கு மறுமையிலும் அழிக்க போகுது. எப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம இந்த இடத்துல சொல்றோம் இல்லையா, இங்க ஜாதி பிரச்சனை சொல்றோம், பல இடங்கள்ல பல பிரச்சனைகளை சொல்றோம் இல்லையா. ஆனா அந்த நம்மளை படைக்கும் போதே நம்மளுக்கு அந்த தன்மையை எல்லாம் வச்சுதான் கொடுத்துருக்கான். ஏன் அப்படின்னா, எந்த இடத்துல ஆரம்பிக்குதுன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது ஷைத்தான் இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. நமக்கு மரியாதை நிமித்தமும் அல்லாஹ் மனிதனுக்கு சுஜூது செய்யுன்னு சொல்லும்போது அந்த இடத்துலயே அவன் சொல்றான், நான் நெருப்பால படைக்கப்பட்டவன், இவன் மண்ணால படைக்கப்பட்டவன். அப்ப அந்த இடத்துலயே அவன் நான் இவனுக்கு கீழே இருக்க முடியாது, நான் இவனுக்கு சுஜூது செய்ய முடியாது, சிரம்பணிய முடியாதுன்னு சொல்றான். அந்த இடத்துல ஆரம்பிச்சதுதான் நம்மை வழிகெடுப்பதற்கு ஷைத்தான் பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். அதுதான் அந்த பெருமை தான். புரியுதுங்களா? ஆனா அந்த பெருமையை அடியோடு அழித்து நீ அடிமை அப்படிங்கிறத நிரூபிப்பதற்குத்தான் குர்ஆன்ல பல வசனங்களை நீங்க பார்க்கலாம். அதுதான் இந்த நம்மளுடைய பர்பஸும் கூட. எல்லா இடத்துலையும் நமக்கான பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அடிமைத்துவம் தான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, சரிங்களா? இந்த மனிதர்களிலேயே மிக உயர்ந்தவர்கள் நம்ம சொல்லப்படக்கூடியவங்க யாரு? இறை தூதர்கள். இறை தூதர்கள் மிக உயர்ந்தவர்கள் நம்ம சொல்றோம். பொதுவா இந்த உலகத்துல நியதி என்ன அப்படின்னா, யாரு உயர்ந்தவங்களா இருக்காங்களோ அவங்கள புகழுவாங்க. கரெக்டு தானே? அவங்கள புகழுவாங்க. அப்ப அல்லாஹ்வுக்கு தெரியும் இறை தூதர்கள் தான் மனிதர்களிலே சிறந்தவர்கள். அந்த இறை தூதரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை மிகச்சிறந்த இடத்திலே வானத்திற்கு அல்லாஹ் அழைத்து செல்லும் போதும், இந்த வேதத்தை அவருக்கு இறக்கும் போதும் அந்த இடத்துல குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்லி குறிப்பிடுறான் அப்படின்னா, அடிமை, அப்த். அவருக்கு அல்லாஹ் வைத்த இடத்துல நான் முஹம்மதுக்கு கொடுத்தேன். முஹம்மதுனா புகழப்பட்டவர், புகழப்பட்டவருக்கு நான் வேதத்தை கொடுத்தேன், புகழப்பட்டவரை நான் கூட்டிட்டு போனேன்னு நல்லா சொல்ல. அப்த், என்னுடைய அடிமையை நான் வானத்திற்கு எடுத்துட்டு போனேன், என்னுடைய அடிமைக்கு நான் வேதத்தை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நிறைய வசனங்களை சொல்றான். இப்போ அந்த
வானத்திற்கு அழைத்து சென்ற அந்த சம்பவத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 17:1, சூரா காஃப் 18:1 அந்த வேதத்தை கொடுக்கும்போது அல்லாஹ் சொல்றான். அப்ப இறை தூதர் வந்து ஏழ்மையான நிலையில அல்லாஹ் இறை தூதர்களை வைத்திருந்தாலும், மிக உயர்வான இடத்துல அல்லாஹ் இறை தூதர்களை வைத்திருந்தாலும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் போன்ற நபிக்கு ஆட்சியை கொடுத்திருந்தாலும், அவர்களிடத்திலே அல்லாஹ் எதிர்பார்ப்பது, அவர்களுக்கு அல்லாஹ் உணர்த்துவது, நீ அடிமைதான், நீங்கள் அடிமைதான். மூசா அலைஹிஸ்ஸலாம் உடைய சம்பவத்துல, மூசா நபியோட சம்பவத்துல கூட யார் அறிவாளின்னு கேட்கும்போது நான் சொல்லிடுவாங்க. அப்ப இறை தூதருக்கு வந்து அல்லாஹ் நேரடியா சொல்லிட்டு போயிடலாம், அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லக்கூடாது, நீங்க அப்படி கிடையாது, நான் கொடுத்தாலே தவிரன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அல்லாஹ் சொல்றான், நீங்க நபியாக இருந்தாலும் உங்களை விட ஒரு அறிவாளியை வச்சிருக்கிறேன், நீங்க போங்க அவர்கிட்ட பாடம் பண்ணிங்கன்றான். ஸோ இந்த நம்மளுடைய வாழ்க்கையை சுத்தி என்ன நடக்கும் அப்படின்னா, எந்த இடத்துலையும் நான் உயர்ந்தவன், நான் சொல்றதுன்னா உயர்ந்த இடத்துல இல்லை, நீங்க சாதாரண வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட புதுசா ஒருத்தர் சேர்ந்திருப்பான், உனக்கு என்னடா தெரியும், அந்த வார்த்தை எது? உங்களிடத்துல பெருமை இருப்பதற்கான வெளிப்பாடு. சின்ன சின்ன இடத்துல இருந்து பெரிய இடம் வரைக்கும் அல்லாஹ் தடை செய்யக்கூடிய ஒரு பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிமைத்தனத்திற்கு மாற்றமான பெருமை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஹாபாக்கள் அவருடைய தோழர்களோட உட்கார்ந்து இருக்கும்போது, அந்த மக்கத்து காஃபிர்கள், குறைசிகள்னு சொல்லுவாங்க, மக்கத்து காஃபிர்கள் போகும்போது கேட்குறாங்க, முகமதே இவங்க உன் கூட இருக்கிறது உனக்கு சந்தோஷமா, இவங்க இஸ்லாத்துக்கு வந்தது உனக்கு சந்தோஷமா, நாங்க உன்னை ஃபாலோ பண்றவங்களை விரட்டி விடு அப்படின்னு சொல்றாங்க. சில இடங்கள்ல இறை தூதரும் வந்து அவங்க வரும்போது இவங்களை ஒதுங்கி இல்லைங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு இடமும் வருது. அப்பையும் இறைவன் வந்து இறை தூதரை கண்டிக்கிறான், இறை தூதரை கண்டிச்சு வசனம் இறக்குறான், உங்களை தேடி வர்றவங்களை, அல்லாஹ்வை புகழக்கூடியவங்களை விட்டு நீங்க விலகி செல்லாதீங்க, நீங்கள் விலகி செல்லாதீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையே கண்டிச்சு வசனம் இறக்கக்கூடிய அளவுக்கு இறைவன் மனிதனுக்கு கொடுத்த முக்கியத்துவம் வந்து, நீ அடிமை என்பதை எப்போதும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அடிமைக்கான அர்த்தம் என்ன? ஒரு அடிமைன்னு சொல்றோம், இன்னைக்கே நம்ம எடுத்துக்கங்க, பல இடங்கள்ல சொல்றோம், இவன் எனக்கு அடிமைங்க, இவன் எனக்கு கீழ் ஜாதி, இவன் கருப்பன், நான் வெள்ளையன் அப்படிங்கிற அந்த வார்த்தை எதுல வருது? ஏன் அதை அடிமைன்னு சொல்றான்? அடி பண்ணிதலாம், அவங்க அடி பணிஞ்சிட்டா தானே அடிமை, அவங்க அடி பணியிலே இவனால சொல்றான். தன்னை பெருசாக நினைப்பதையும் அவனுக்கு சக்தி இல்லை என்பதுதான் அதுக்கு காரணம். உனக்கு சக்தி இல்லை, அதைத்தான் இறைவன் சொல்றான், உன்னை நான் படைச்சிருக்கிறேன், நீ ஒரு படைப்பினம், அதை எப்போதும் நினைச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், நீ எதுல படைக்கப்பட்டன்னு பாரு, நீ எதுல படைக்கப்பட்டன்னு பாருன்னு அல்லாஹ் சொல்றான். ஒரு நீர்ல இருந்தா நீ வந்த. அப்போ அந்த அடிமைத்தனம் என்பது நமக்கு வந்து நம்மளுடைய அந்த உள்ளம் இருக்கு இல்லையா, அந்த மன இச்சை வந்து நம்மளை அடிமையா இருக்க விடாது. உங்களுக்கு ஏதோ ஒரு சக்தி கிடைக்குது, ஏதோ ஒரு இடத்துல நீங்க உயர்றீங்க அப்படின்னா, உங்களை அறிந்து அறியாமலே அந்த அடிமைத்தனம் உங்களை விட்டு போயிடும். அந்த அடிமைத்தனம் விட்டு உங்களை விட்டு போகும்போது தான் உங்களுடைய துணி மாறும், உங்களுக்கு கோபம் வரும், கீழே உள்ளவனை ஏசுவீங்க. எல்லாம் இது சின்ன சின்ன இடத்துல இருந்து பெரிய இடம் வரைக்கும், எது வரைக்கும்னா அல்லாஹ்வை மறுக்கிற வரைக்கும். எப்படி சொல்றான் அப்படின்னா, ஃபிரௌனுடைய விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது என்ன சொல்றான் அப்படின்னா, நிச்சயமாக எவர்கள் தங்களிடம் வந்து அல்லாஹ்வுடைய வசனங்களை பற்றி எந்த ஆதாரமும் இன்றி தர்க்கம் செய்கின்றார்களோ அவர்களுடைய இருதயங்களில் பெருமையை தவிர எதுவுமே இல்லை. அதாவது ஒரு விஷயத்தை பத்தி நீங்க தர்க்கம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு உங்களிடத்துல வேல்யூவான பாயிண்ட் இருக்கணும்ல. ஆனா வேல்யூவான பாயிண்ட் இல்லை. அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா பெருமை இருக்கு. ஏன்? நான் அடிமையா இருக்க முடியாது, நான் என் மனசு என்ன சொல்லுதோ அதன்படிதான் நான் வாழுவேன் அப்படிங்கிற அந்த தற்பெருமை தான் உங்களை அடிமையாக இருக்க விடாது. அதுக்கப்புறம் ஒரு அழகான வரி அல்லாஹ் சொல்றான், அந்த பெருமையானதை அவர்கள் அடையவும் மாட்டாங்க. நீங்க சொல்றீங்க இல்லையா பெருமை, நான் பெரியவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீ அடையவே மாட்ட. நிரந்தரமா உன்னால நான் உயர்ந்தவன்ற ஒரு இடத்துல உன்னால இருக்கவே முடியாது அப்படிங்கிறதான் அல்லாஹ் சொல்றான். புரியுதுங்களா? அதைத்தான் அல்லாஹ் ஃபிரௌனுடைய சம்பவத்துல சொல்லும் போது அநியாயமாகவும் பெருமை கொண்டவர்களாகவும் அவங்க மறுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த பெருமையை அல்லாஹ் எப்போ அடிச்சு உடைச்சான்? மரணிக்கும் போது. ஃபிரௌன் மரணிக்கும் போது நான் இறைவனை ஏற்றுக்கொண்டேன், மூசாவுடைய ஹாரூனுடைய இறைவனை ஏற்றுக்கொண்டேன்,
அந்த பெருமை எங்க போச்சு? அப்ப அல்லாஹ் சொல்ற விஷயம் வந்துச்சா? உன்னால அந்த பெருமையை அடைந்து கொள்ள முடியாது. இன்னைக்கு இந்த பெருமை தான் பலருக்கு இஸ்லாத்தை தெரிந்தும் ஏற்க முடியாத ஒரு நிலையை உண்டாக்குது. இந்த குர்ஆன்ல எத்தனையோ வசனங்கள் இருக்கு. எவ்வளவோ நான் முஸ்லிம்ஸ்ட நம்ம சொல்லியிருக்கிறோம், எடுத்து சொல்லியிருக்கிறோம். முக்காவாசி மறுத்ததே இல்லை. முக்காவாசிய அவங்க எந்த ஒரு பதில் கேள்வியுமே இல்லாம இறைவன் ஒருவனா? ஆமா. இறைவன் வானத்தை பூமியும் படைச்சவனா? ஆமா. அவனுக்கு எல்லா சக்தியும் இருக்கா? ஆமா. அவன் தான் உன்னை படைச்சானா? ஆமா. ஆனா ஏத்துக்க மாட்டான். ஏன் அப்படின்னா, அவனுக்கு கட்டுப்படுறது, என்னை கட்டுப்படுத்துவது, நான் ஒருத்தனுக்கு கீழே கட்டுப்பட்டு இருப்பதுங்கிறது அந்த பெருமை அவனுடைய உள்ளத்துல இருக்கிறனால அது அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு சகோதரர்கிட்ட கூட நம்ம பேசும்போது, அவர் மிகப்பெரிய ஆராய்ச்சிலாம் செய்யக்கூடியவர். என்ன சொல்றது, அந்த தீக்கா சிந்தனை இருக்கக்கூடியவர், பெரிய நாத்திக சிந்தனை இருக்கக்கூடியவர். அவ்வளவு விஷயத்தை சொல்லும் போது ஆச்சரியமா கேட்கிறாரு, எல்லாத்தையும் ஏத்துக்கொள்றாரு. ஆனா கடைசியா அவர் பதில் சொல்றாரு, எனக்கு ஏதோ ஒண்ணு தடுக்குது, என்னால ஏத்துக்க முடியல, என்னால கட்டுப்பட முடியல அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை திருக்குர்ஆன் உங்களுக்கு திரும்ப திரும்ப எல்லா இடத்திலும் நம்ம ஆழமா சிந்திச்சு பார்த்தோம்னா, எல்லா இடத்துலையும் அல்லாஹ் சொல்ல வருவது என்னன்னா, உனக்கு சக்தி இல்லை. இறை தூதர் கற்றுக் கொடுத்த எல்லா துவாவையும் நீங்க பாருங்க, எல்லா இடத்துலையும் வாகனத்துல ஏறும்போது கூட இறை தூதர் துவா கற்றுக் கொடுக்குறாங்க, எனக்கு இதற்கு சக்தியை கொடுத்து அல்லாஹ்வை புகழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வாகனத்தை ஓட்டுவதற்கு உனக்கு சக்தி இல்லை. அல்லாஹ்வுடைய வார்த்தை உன்னுடைய உடம்புல இருந்தால்தான் இந்த கை அசையும். இறைவனுடைய வார்த்தை உன்னுடைய உடம்புல இருந்தால்தான் உன்னால் நகர முடியும். சரிங்களா? நம்ம சொல்றோம்ல, நோயாளிகளை போய் சந்திக்கும் போதுதான் நமக்கு உண்டான அந்த அரும்புங்கிறது தெரியும். அது மாதிரி அல்லாஹ்வுடைய வார்த்தையும் இறைவனுடைய அந்த அருளும் இல்லை என்று சொன்னா நம்மளால எழுந்து நடக்கவோ நம்மளால் பேசவோ முடியாது. ஸோ எல்லா இடத்திலும் அல்லாஹ் உங்களை கண்காணிக்கிறான் அப்படிங்கிறது, இந்த ஒரு விஷயத்தை ஆழமாக அல்லாஹ் கண்காணிப்பான். எந்த இடத்துல நீ பெருமை பெற்ற, எந்த இடத்துல நீ பெருமையா பேசுற, எந்த இடத்துல நீ எதை வேணாலும் எடுத்துக்கங்க. நீங்க வேலை பார்க்குறவனா இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் போது கூட அவனுக்கு அடிமைத்தனம் பண்றது மனிதனுக்கு அவ்வளவு பிடிக்கும். தன் மகனை அடிப்பான், நான் சொல்றதை கேட்காம நீ என்ன செய்யற, மகனை அடிப்பான்ல. அப்ப இதே விஷயத்தை இறைவன் சொல்லும் போது ஏன் மறுக்கிறோம்? நீ பெற்ற மகனே அதுவும் அல்லாஹ் கொடுத்ததான், உன்னால அதை உருவாக்க முடியாது அவனை. ஆனா இறைவன் உன்னை படைச்சிருக்கிறான், அவன் தான் உன்னை படைச்சான், அவன் தான் உனக்கு உணவளிக்கிறான். அதற்கான எல்லா அத்தாட்சிகள் இருக்கு, வானம் இருக்குது, பூமி இருக்குது, நீர் இருக்குது, அதுல இறங்குற உணவை சாப்பிடுற எல்லாத்தையும் சாப்பிட்டு கொண்டு உனக்கு இறை தூதரையும் கொடுத்து, வேதத்தையும் கொடுத்து, அதுல விளக்கத்தையும் கொடுத்து, உன்னுடைய அறிவை கொண்டு சிந்தி, அவனுடைய அறிவு ஏற்றுக்கொள்ளும். ஃபிரௌன்ட்ட அதான் பிரச்சனை, அவனுடைய அறிவு சொல்லுச்சு, அவனுக்கு தெரியும் நம்ம இறைவன் இல்லைங்கிறது தெரியும். ஆனா அவன் சொன்ன அனரப்புக்குமுள்ள ஆளான்னா, நான் தான் இறைவன்னா. காரணம், அவனுடைய அந்த இதயம் கட்டுப்பட மறுக்குது. ஸோ இறைவனை தேடக்கூடிய மக்கள், இறைவனை அறிய வேண்டும் நினைக்கிற மக்கள் இங்கேயும் வெற்றி பெற வேண்டும், நாளைக்கு மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும்ங்கிற நினைக்கக்கூடிய மக்களுக்கு முதல்ல நீங்க வேண்டிய ஒரு தன்மை என்ன அப்படின்னா, நான் பெருமைக்குரியவன் இல்லை, எனக்கு எந்த பெருமையும் இல்லை. அதுதான் அல்லாஹ் சொல்றான். இந்த உலகத்துல நீ நடக்கிறதா இருக்கட்டும், இப்ப நம்ம சம்பாதிக்கிறோம், பொதுவா என்ன சொல்லுவோம், மனைவி இடத்துல என்ன சொல்லுவோம், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது நான். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது நீ தான். சம்பாதிக்கிறதுக்கான சக்தியை கொடுத்தது யாரு, அதற்கான சூழலை கொடுத்தது யாரு, அந்த பொருளாதாரம் ஒரு இடத்துல கொண்டு சேர்க்கிறது யாரு? ஸோ அந்த ஒரு வார்த்தையும் நீங்க இறைவன்ட பதில் சொல்லணும். அந்த இடத்துல நீங்க பெருமையோட தான் நடந்திருக்கிறீங்க. எல்லா இடத்திலும் பணிவை மேற்கொள்ள வேண்டும். சுலைமான் நபி ஹாதா மின் ஃபத்லி ரப்பின்னு எல்லா இடத்துலையும் எழுதியிருப்பாங்க, எல்லா கார்ல எல்லாத்துல எழுதியிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி உள்ள வசனங்களை அவங்க யாருமே எழுதல. ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இது என்னுடைய இறைவனுடைய அருட்கொடை, ஓகே. அதுக்கு பின்னாடி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இது எனக்கு சோதனைண்டாங்க. இது என்ன சோதனைனா, ஆட்சி எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலே மனுஷனுக்கு பெருமை வந்துடும். ஆட்சி எல்லாத்தையும் கொடுத்துட்டு அது எனக்கு சோதனை. என்ன சோதனை? நான் அடிமையாக வாழ்றேனா, நான் அடிமையாக வாழ்றேனா என்பதுதான் அந்த இடத்துல சோதனை. பொதுவா யோசிச்சு பாருங்க, உங்களை சுத்தி ஒரு பெரிய படம் இருக்கு, உங்களை ஃபாலோ பண்றாங்க, நீங்க சூப்பர் எச்சி எடுத்து உடம்புல தடவுறாங்க, உங்களுக்கு எதிரி பக்கத்துல வந்தாலே அவங்கள தள்ளி விடுறாங்க, உங்களை சுத்தி பெரிய ஒரு அரணா நின்று பாதுகாக்கிறாங்க. இவ்வளவு விஷயத்தையும் ஒரு மனுஷனுக்கு செய்யும்போது அந்த மனுஷனுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பெருமை வரும்.
ஆனா இறை தூதர் அலைஹிஸ்ஸலாம் மோசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்னை அடிமை என்பதை தவிர போலாதீங்க. அடிமை இறை தூதர் என்பதை தவிர, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவ்வளோத்தையும் கொடுத்தது அல்லாஹ் தான். அது இவ்வளோத்தையும் கொடுத்துட்டு அல்லாஹ் எதிர்பார்க்கறது எது? அடிமைத்தனத்தை தான் எதிர்பார்க்கலாம். ஸோ இஸ்லாத்தை ஆராயக்கூடிய மக்கள், இஸ்லாத்தை படிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மக்கள், வெற்றி அடைய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் தங்களிடத்திலிருந்து எடுக்க வேண்டிய ஒரு பண்பு, நான் பெருமைக்குரியவன் இல்லை, நான் ஒரு அடிமை. ஏன்னா அடிமை என்பது மரணிக்க தானே போகிறோம், எதுவுமே நம்மள்ட்ட நிரந்தரம் இல்லை. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்குனீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த திருக்குரானுடைய வார்த்தை எளிதாக உள்ளக போயிடும். அல்லாஹ்வுடைய அருள் இருந்துச்சுன்னா எளிமையாக உள்ளத்துக்கு போயிடும். அதனால தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு நியதியாக வைத்திருக்கிறான், மரணிக்கிறதுக்கு முன்னாடி யாராக இருந்தாலும் அவன் அடிமைத்தனத்தை உணராமல் மரணிக்க மாட்டான். அது ஃபிரௌனையே அல்லாஹ் உணர வச்சுட்டான். யாராக வேணா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கட்டும், மரணிக்கும் முன்னாடி அவன் பிரார்த்தனை செய்வான். பிரார்த்தனை தானே அடிமை, கெஞ்சறது தானே அடிமைத்தனம், முதலாளிகிட்ட கெஞ்சறது தானே அடிமைத்தனம். அந்த கெஞ்சலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தாமல் யாரையும் மரணிக்க செய்ய மாட்டான். அவன் மாணவர்களை பார்த்தோன்னா கதறுவான், எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடு, இனிமே நான் நல்லவனா வாழ்ந்துடுறேன், இனிமே நான் தியான தர்மம் செய்கிறேன், இனிமே நான் நல்ல முறையில் வாழ்றேங்கிற அந்த துவாவை அவன் செய்யாமல், அவன் அதை உணராமல், நான் அடிமைதான் என்ற அந்த உணர்வை அவன் புரியாமல் அவன் ரூஹ் பிரியாது. ஸோ இஸ்லாம் நமக்கு அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த ஒரு புரிதலை உங்களுக்கு மரணம் வர்றதுக்கு முன்னாடி நீங்க எடுத்துக்குங்க. அந்த ஒரு புரிதலை உங்களுக்கு மரணம் வர்றதுக்கு முன்னாடி நீங்க அதை எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் மரணம் உங்களை அடிமை என்பதை நிரூபிக்கும். அதுக்கப்புறம் உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களில் ஒருவனான இப்னு தைமியா சொல்வார், யாரெல்லாம் இறைவனுக்கு அடிமையாக இருக்கிறானோ அவன் மற்ற யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டான். அவன் எல்லாத்துக்கும் ஃப்ரீயா இருப்பான். யாரெல்லாம் தன்னுடைய மனசுக்கு அடிமையா இருக்கிறானோ அவன் உண்மையே அடிமையா இருக்கிறான். யாருக்கு அடிமையா இருக்கிறானோ அவன் மனசுக்கு அடிமையா இருக்கான். கடைசியில் அவன் தோற்று போயிடுவான். ஸோ மார்க்கத்தை, நேர்வழியை தேடக்கூடிய மக்கள், நேர்வழியில் இருந்தே மரணிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மக்கள், இஸ்லாமியர்கள் நம்ம உட்பட நேர்வழி கிடைச்சோன்னா நம்ம நல்ல நிலையில மரணிப்பவும் கிடையாது. எல்லா இடத்திலும் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக, பணிவை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நம்மை அல்லாஹ் இறுதி வரை ஆக்கி, இறுதி வரை அல்லாஹ் தன்னுடைய நபியை மிகப்பெரிய புகழ்ச்சியாக புகழ்ந்த அந்த அடிமை என்ற சொல்லை அல்லாஹ் நம்மையும் புகழ வேண்டும். இறைவன் இவன் என் அடிமை என்று மறுமையிலே அவன் சொல்லி நம்மை அனுப்பக்கூடிய அந்த சொர்க்கம்தான் நிரந்தரமான வெற்றி. அந்த ஒரு பதவியை, இந்த ஒரு அடிமை என்ற பதவியை நாம் பெற வேண்டும். அதற்காக முயற்சிக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று கூறி எனது உரையை முடிவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.